ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்துட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி கோலம் எப்படி போடுவது அப்படிங்கிறதுல பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்தோம். அதில வந்துட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம், கோலம் வந்துட்டு எப்படி போடணும், அதோட புள்ளி எப்படி இருக்கும், எந்த மாரி டைப்லலாம் புள்ளி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ளஸ் இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கோலம் எப்படி போடணும், அதாவது கோலம் வந்துட்டு ஃபஸ்ட் நோட்ல போடணும். அதுக்கப்புறம் சாக் பீஸ்ல போடணும். அதுக்கப்புறம் வாசல்ல போடுங்க அப்படின்னு நெறைய டிப்ஸ் குடுத்துருந்தேன். கண்டிப்பா அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு கோலம் எப்படி போடுவது பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? இதில வந்துட்டு கோலப்பொடி எப்படி பிடிக்கணும், முதல்ல கோலப்பொடி வந்து எப்படி இருக்கணும், போடுறதுக்கு வந்துட்டு எந்த மாரி கோலப்பொடி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா இந்த வீடியோல நம்ம பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, கோலப்பொடி வந்துட்டு இந்த மாதிரி நைஸா இருக்கணும். ரொம்பவும் மரமரன்னு இருக்கக்கூடாது. ரொம்பவுமே கல்லு கல்லா அந்த மாரி சொல்றேன். ஓகேவா? அந்த மாரி இருக்கக்கூடாது. ரொம்பவுமே நைஸாவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவா இருக்கணும். சரிங்களா? இப்ப இந்த கோலப்பொடி பார்த்தீங்கன்னா, நான் இப்படி போடும்போதே அழகா வந்துட்டு எனக்கு லைன்ஸ் வரும். சரிங்களா? இது வந்துட்டு நல்ல கோலப்பொடி. ஓகேங்களா? இது பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கல்லு கல்லா இருக்கு. சரியா? உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கையில புடிச்சு போடும்போது பெரிய பெரிய கல்லாவே சிக்குது நல்லா. ஸோ அதனால அது தெரியல. இதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? இது கொஞ்சம் கரெக்டான பதமா இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் மரன்ட்டு பாருங்க. கல்லு கல்லா இருக்கு. பார்த்தாலே தெரியுது. சரிங்களா? இந்த கோலப்பொடி வந்துட்டு கண்டிப்பா செட் ஆகாது. ஸோ அதனால இந்த கோலப்பொடி நீங்க இந்த மாரி தான் நெறைய இடத்துல வந்துட்டு நமக்கு குடுக்குறாங்க. வேற வழி இல்ல. வாங்கிட்டு இத என்ன பண்ணிக்கிறோம் அப்டின்னா, சலிச்சுக்கிறோம். ஓகேங்களா? என்ன பண்ணிக்கிறோம் அப்டின்னா, ஆ ஒரு ஃப அதாவது டீ வடிகட்டிலாம் இருக்கும் இல்லையா? ஃபில்டர் அத வச்சு நீங்க சலிச்சுக்கலாம். இல்ல ஜல்லட வச்சு சலிச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அதுல சலிச்சு வர அ கோலப்பொடி வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா வந்துட்டு கரெக்டான அளவா இருக்கும். அதாவது கரெக்டான பதமா இருக்கும். சரிங்களா? அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோலப்பொடி வந்துட்டு நான் வாங்கும்போதே இந்த மாதிரி நல்ல கோலப்பொடியா தான் வாங்குனேன். இது வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த கோலப்பொடி. ஆனா இது வந்துட்டு இதுவும் ஒரு கடையில தான் வாங்கியிருந்தேன். பட் இதோட குவாலிட்டி வந்துட்டு நல்லா இல்ல. கோலம் போடுறதுக்கு சரியில்ல. அதனால வந்துட்டு நீங்க சலிச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. நீங்க வந்துட்டு அது ஆ கோலப்பொடிலாம் வந்துட்டு ஜலிச்சுக்கோங்க. ஓகேவா? காப்பி வடிலாம் இருக்கு இல்லையா? இதுக்குன்னே தனியா வாங்கி வச்சுக்கோங்க. இத வந்துட்டு நீங்க திருப்பி கிச்சனுக்குள்ள யூஸ் பண்ண வேண்டாம். அந்த மாரி தனி வடிகட்டியே வச்சு நீங்க ஜலிச்சுக்கோங்க. இல்லாட்டி ஜல்லடை இருக்கும் இல்லையா பெருசு, அது வாங்கி நீங்க ஜலிச்சுக்கோங்க. இதுக்குன்னே தனியா வச்சுக்கோங்க. திருப்பி அத வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுக்குன்னு வாங்கி தனியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க அரிசி மாவுல போடுறதா இருந்தாலும் போடுங்க. அதுவும் சூப்பரா இருக்கும். அரிசி மாவு நல்லா அரைச்சுக்கோங்க. கரெக்டான பதத்துக்கு அரைச்சுட்டு, ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கோலம் போடுறதுக்கு சூப்பரா இருக்கும். அரிசி மாவுல வந்துட்டு நம்ம ஊற வச்சு அது வந்துட்டு நம்ம படிக்கட்டுலலாம் வரையறதுக்கு வந்துட்டு ஊற வச்சுட்டு, அத அரைச்சு அந்த மாவோட எடுத்துட்டு நம்ம கையில தொட்டு தொட்டு நம்ம வரைவோம் அப்படியே. சரியா? நோட்ல வரையிற மாரி நம்ம வரையலாம். ஓகேவா? அந்த மாரி போடுறதுக்கும் அது யூஸ் ஆகும். கோலப்பொடி வந்துட்டு எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இந்த வீடியோலையும் நம்ம வந்துட்டு புள்ளிகளோட டைப்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். என்னால் ஒரு ஒரு சில விஷயங்கள வந்துட்டு அந்த பார்ட் 1 வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோலம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக புள்ளிகளோட டைப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டைப்ஸ் ஆஃப் கோலம் டாட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் 5 புள்ளி வச்சுருக்கேன். ஆனால் ஒவ்வொரு புள்ளியும் நான் குறைச்சிட்டே வந்திருக்கேன். சரிங்களா? மேலே ஒரு புள்ளி குறைச்சிருக்கேன், கீழே ஒரு புள்ளி குறைச்சிருக்கேன். தெரியுதுங்களா? இது வந்துட்டு நேர்புள்ளி. நேர்புள்ளி இப்படியும் வைக்கலாம். சரிங்களா? 1 வரைக்கும் சொல்லி, அதாவது 5லேருந்து 1 வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 5 டாட்ஸ் வச்சு கடைசில 1ஓட முடிக்கணும். அதுதான். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரெய்ட் டாட்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்துட்டு நேர்ப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாருங்க, இந்த மாரி குடுப்பாங்க. 5 ஸ்டார் 1 இந்த மாரி குடுத்தாங்கன்னா, நீங்க இப்படி தான் புரிஞ்சுக்கணும். நேர்ப்புள்ளினா நேராவே தான் இருக்கும். ஒவ்வொரு புள்ளிக்கும் நேரா தான் நம்ம புள்ளி வச்சுட்டு வருவோம். அதே மாதிரி நேர்ப்புள்ளியில ஒரு டைப் வந்துட்டு மேல வந்துட்டு ஒரு புள்ளிய குறைப்போம். கீழ இருந்து ஒரு புள்ளிய குறைச்சிட்டே வந்து அப்படியே வைப்போம். ஓகேவா? இது வந்துட்டு நேர்புள்ளியில டைப் 2. பாருங்க, 7 புள்ளி, 3 வரிசை, 3 வரை. 7 ஸ்டார், 3 ஸ்டார்ஸ், 3. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகேவா? 7 புள்ளியில 3 வரிசை அதே மாரி தான் வச்சிருக்கேன். இது வரிசை 1, 2, 3. வரிசை 1, 2, 3 சரிங்களா? இந்த மாரி நம்ம வந்துட்டு 3 வரிசை வச்சிருக்கோம். அதுதான் 7 புள்ளி, 3 வரிசை, அதே மாரி 3 வரை.
புரிஞ்சுதுங்களா? குறைச்சிட்டே வரோம். இங்கே ஒண்ணு குறைச்சிட்டு வரோம், இங்கே ஒண்ணு குறைக்கிறோம். இங்கே ஒண்ணு மேலே ஒண்ணு குறைக்கிறோம், கீழே ஒண்ணு குறைக்கிறோம். அப்படி குறைச்சிட்டே வந்து 3 வரைக்கும் நம்ம நிறுத்திக்கிறோம். இதுவும் வந்துட்டு நேர்ப்புள்ளி தான். அதாவது இங்கிலீஷில் ஸ்ட்ரெயிட் டாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு இதுவும் ஒரு டைப் ஆஃப் நேர்ப்புள்ளி. அதாவது வந்துட்டு இதை குறைக்கவே மாட்டோம். இது அப்படியே தான் இருக்கும். பாருங்களேன். இப்போ 5 ஸ்டார் 5 அப்படின்னா 5 புள்ளி 5 வரிசை அவ்வளோதான். அது அப்படியே தான் இருக்கும். எங்கேயும் குறைக்கலாம் மாட்டோம். ஆனால் இதுவும் ஒரு விதமான நேர்ப்புள்ளி தான். சரிங்களா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சந்து புள்ளி தான். இதுக்கும் பாருங்கள், இங்கே எல்லாமே நான் நேம் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நம்ம வந்து பார்ட் 1 வீடியோலேயே நல்லா தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த சந்து புள்ளி அப்படிங்கிறது 2 புள்ளிக்கு இடையில நம்ம வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நேர்புள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் இருந்தது. ஆனால் சந்து புள்ளிங்கிறது இது ஒன்றே ஒன்று தான். இது 2க்கும் இடையில ஒரு புள்ளி வைப்போம். 2க்கு இடையில ஒரு புள்ளி. சரியா? அந்த மாதிரி வைப்போம். இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பார்ட் 1 வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த புள்ளி வந்துட்டு என்னென்ன நேம்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு எங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தாலுமே, அதாவது எங்கே பார்த்தாலுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற புள்ளி வந்துட்டு சந்து புள்ளி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நேர்புள்ளி வந்துட்டு கம்பிக்கோளம் தெரிஞ்சவங்க. கம்பிக்கோளம் அப்படின்னா நெளியாக இருக்கும் இல்லையா? நெளிக்கோளம்னு சொல்லுவாங்க, கம்பிக்கோளம்னு சொல்லுவாங்க, சிக்குக்கோளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோலம்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப ரேராக தான் நிறைய பேர் போடுவாங்க, பார்த்துருப்போம். ஆனால் இந்த புள்ளி யூஸ் பண்ணி பூக்கோளம் அதிகமாக போடலாம். இதுலேயும் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன ஸ்கொயர் டைப் கோலம்லாம் போடலாம். இந்த மாதிரி டைப்பில் இதுலலாம் வந்துட்டு நம்ம கம்பி கோலம் எல்லாமே போடலாம். சரிங்களா? ஸ்கொயர் டைப் கோலம், கம்பி கோலம், விளக்கு கோலம்லாம் வந்துட்டு நேர்புள்ளியில் அழகாக போடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸில் வந்துட்டு லைட்டாக நம்ம பார்த்துருக்கோம் புள்ளிகளோட டைப்ஸ் எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் புள்ளி வந்துட்டு எப்பயுமே கரெக்டாக வைக்கணும். நேர்புள்ளினா நேராக வைக்கணும். ஸ்ட்ரெயிட் டாட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு நேராக வச்சா மட்டும்தான் நமக்கு கோலம் வந்துட்டு நல்லா வரும். புள்ளியே நீங்கள் கரெக்டாக வைக்கலைன்னா உங்களுக்கு கோலம் வந்துட்டு சரியாக வராது. அதே மாதிரி சந்து புள்ளி அதே மாதிரி தான். 2க்கு இடையில நம்ம மிடில் வைக்கிறோம் இல்லையா? அந்த டாட் வந்து கரெக்டாக இருக்கணும். இங்கேயும் மிடில் இருக்கணும், இங்கேயும் மிடில் இருக்கணும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக சந்திக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வைக்கிற புள்ளி கரெக்டு. அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த புள்ளி எல்லாமே ஒரே நேரில் இருக்கணும். சரிங்களா? ஒரே மாதிரி நேராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் போடுற கோலமும் நல்லா வரும். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். இங்கே ஒரு புள்ளி இங்கொன்று அப்படி வைக்கக்கூடாது. இதே மாதிரி நேராக வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சு நீங்கள் புள்ளிகள் போடுங்க. நேராக புள்ளிகள் வச்சு நீங்கள் போடும்போது உங்களுக்கு கோலம் வந்துட்டு அழகாக வரும். சரிங்களா? நெல்லிக்கோலத்துக்கெல்லாம் வந்துட்டு புள்ளி வந்துட்டு நேராக வச்சா மட்டும்தான் கம்பல்சரி நம்ம அதை அழகாக போட முடியும். ஆனால் சந்து புள்ளியில் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன வச்சா கூட எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் நெல்லிக்கோலத்துக்கு மட்டும் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் புள்ளி தப்பாக வச்சிட்டிங்க அப்படின்னா நெல்லிக்கோலம் கண்டிப்பாக வராது. சரிங்களா? அதனால் புள்ளி கோலம் போடுறவங்க கண்டிப்பாக வந்துட்டு புள்ளி எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளிகளை கரெக்டாக வச்சும் பழகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோலம் எப்படி போடணும், எந்த மாதிரி நம்ம மாவு பிடிச்சி கோலத்தை எப்படி வரையணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க போகலாம். இது கொஞ்சம் சரியில்லாத கோலப்பொடி தான். பாருங்கள், ஒரு மாதிரி மரன்னு இருக்குது. எனக்கு பிடிச்சி போடும்போதே ஒரு மாதிரி ரொம்பவுமே கல்லாக இருக்க மாதிரி தோணுது எனக்கு. ஆனால் இது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நமக்கு லைன் நல்லா இழுத்து விட்றதுக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி கோலப்பொடி தான் நம்ம வந்து வாங்கணும். நீங்கள் கோலப்பொடி வாங்கணுன்னே சலிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோலப்பொடி அழகாக கிடச்சிடும். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ வந்துட்டு நம்ம கோலம் போடும்போது இந்த 2 விரல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் யூஸ் பண்ணுவோம். இப்படி போடும்போது உங்களுக்கு வந்துட்டு லைன் எப்படி வரும் அப்படின்னா ஷார்ப்பாக வரும். சரிங்களா? அதே வந்துட்டு இந்த 3 விரலும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர். அவங்க வந்துட்டு எப்படி போடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பட்டையாக வேணும்னா இப்படி போடுவாங்க. இந்த 5 விரலுமே யூஸ் பண்ணி போடலாம். அது வந்துட்டு இன்னும் உங்களுக்கு நல்லா லைன் வந்து பட்டையாக வரும். இந்த மாதிரி, அதாவது 2 லைனாக உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி பட்டையாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2 லைனாக வேணும் அப்படின்னா 5 விரலும் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதே நெல்லிக்கோலம்லாம் போடும்போது நம்ம வந்துட்டு இந்த 2 விரலும் யூஸ் பண்ணி போடும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நெல்லிக்கோலம் வந்துட்டு அழகாக ஒரே லைன்லேயே வரும். இப்போது நெல்லிக்கோலம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அழகாக இப்படி நெளிச்சு விடுறதுக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த 2 விரல் பிடிச்சி நீங்கள் போடும்போது மட்டும்தான் அழகாக வரும். பட்டையாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த புள்ளி, இந்த சென்டரில் ஒரு புள்ளி வைப்போம் இல்லையா நெல்லிக்கோலத்துக்கெலாம், இப்போது இப்படி சுற்றி வருது அப்படின்னா இங்கே சென்டரில் ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா? அந்த புள்ளி வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி தெளிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த 2 விரலை யூஸ் பண்ணி போடுறதா பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது பூக்கோலம்லாம் போடுறோம் அப்படின்னா இந்த 3 விரலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்டபுள் இருக்கும் யூஸ் பண்ணுறதுல.
அதனால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பூக்கோளம்ல இந்த 2 விரலும் யூஸ் பண்ணி போட்டோம், இந்த 3 விரலும் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும், அழகாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் பட்டையாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி 5 விரல் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 2 எனக்கு தெரியணும், லைன் வந்து எனக்கு 2 2 தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. கோலம் போடுறதுல வந்துட்டு இது வரைக்கும் நம்ம நல்லா போட்டுருவோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அது என்னென்னா, நீங்கள் இப்படி தூக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்களேன் எப்படி வருதுன்னு, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படியே. அதே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கிட்டக்க போய் போடும்போது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்களேன், அழகாக வருதா? பாருங்கள், கிட்டத்தில் நான் போய் போடுறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். டச், அதாவது கீழே வந்துட்டு தரை வந்து டச் ஆகக்கூடாது. ஆனாலும் நீங்கள் வந்துட்டு அழகாக போடணும். கிட்டக்க கொண்டு போய் போட்டிங்கன்னா இந்த மாதிரி லைன் கிளியராக கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? கோலப்பொடி வந்து இதுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அழகாக வரும். நீங்கள் வந்துட்டு மேலே இப்படி தூக்கி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு லைனே கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் என்ன தான் அழகாக வளைவாக கொண்டு வந்தாலும் உங்களுக்கு லைன் கிடைக்குதா இல்லை, அது பாருங்கள் பிட்டு பிட்டாக தெரியுது. அதுவும் இல்லாமல் பாருங்கள் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குது, கோலம் வந்துட்டு போட்ட மாதிரியே தெரில. சரியா? இங்கே பாருங்கள், கோலப்பொடி வந்துட்டு இவ்வளோ கிட்டக்க கொண்டு போய் தான் நம்ம போடணும். சரிங்களா? அப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு லைன் வந்துட்டு ஷார்ப்பாக அழகாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கேப் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தூக்கி நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா கோலப்பொடியை ரொம்ப தூரத்துக்கு தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கோலப்பொடி இறையும், கரெக்டான லைன் கிடைக்காது. சரிங்களா? அதனால நான் சொன்ன மாதிரி போடுங்க, கரெக்டாக வரும். பிகினர்ஸ் வந்து நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். பிகினர்ஸ் வந்து ஆரம்பத்தில் சூப்பராக போடுவாங்க. ஆனால் போடும்போது பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு கோலப்பொடி வந்துட்டு கிட்டக்க கொண்டு போய் போட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க தான், இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடுறதுனால இப்படி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆகும். சரியா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிட்டக்க போய் போடும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் லைன் அழகாக உள்ளே வரும், உள்ளே அழகாக லைன் இழுத்துருக்கிற மாதிரி வரும். சரி, இப்போ நான் இப்போ கரெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இல்லை நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் கோலப்பொடியில் உள்ளே இறையும், தூக்கி கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா. சரிங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால நீ கிட்டக்க யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். அதே மாதிரி லைன் இழுக்கும் போதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன் இழுக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டக்க கொண்டு போங்க. அதே மாதிரி 2 விரல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 விரல் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அதாவது இந்த ஆள்காட்டி விரலும் இந்த கட்டை விரலும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 2 விரலும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அழகாக வரும். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி தான் நம்ம போடுறோம். பாருங்கள், நான் கரெக்டான கேப் வச்சு போடும்போது ரொம்ப அழகாக வருது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு கோலம் போடணும். ஓகேங்களா? ரொம்ப கிட்டக்க போடும்போது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பார்த்தீங்களா? ஓகே, இது மாதிரி தான் நீங்கள் கோலம் வந்துட்டு போட்டு பழகணும். இங்கே பாருங்களேன், நான் முதல்ல சொன்ன கோலப்பொடி கொஞ்சம் சரியில்லாத கோலப்பொடி, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் ஒரு மாதிரி பிட்டு பிட்டாக வரும் பாருங்களேன், இது கரெக்டே இல்லாத கோலப்பொடி. நான் எவ்வளோ தான் கிட்டக்க கொண்டு போய் போட்டாலும் அது வந்துட்டு நல்லா வராது. தெரியுதுங்களா உங்களுக்கு லைன் எப்படி போகுதுன்ட்டு தான் பாருங்கள். அந்த கல்லுக்கெல்லாம் உங்களுக்கு அது தெரியுது, பெரிய பெரிய கல்லாகவே இருக்க மாதிரி தோணுது போடும்போது. இல்லை, நல்லாவே இல்லை. ஆனால் இது போடும்போது எனக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. போடுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆசையாக இருக்கும் போட போட, அவ்வளோ அழகாக இருக்குது கோலப்பொடி. ஸோ அதனால் கோலப்பொடி வாங்கினே சலிச்சுக்கோங்க. ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி லைனாக போட்டு பழகுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி லைன் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அப்போ தான் உங்களுக்கு கோலத்தில் வந்துட்டு அழகாக வளைவு வரும். இந்த மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு திலகம் ஷேப், இதெல்லாம் வந்துட்டு கோலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி போடுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வரணும்னா நீங்கள் சும்மா ரஃபாக இப்படி போட்டு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோலப்பொடி நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிராஸ் லைன்லாம் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகுங்க. நெல்லி கோலத்துக்கெலாம் போடும்போது நம்ம வந்துட்டு இப்படி அழகாக வரணும் இல்லையா? இந்த மாதிரிலாம் நீங்கள் குட்டி குட்டி கோலமாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல்லே சூப்பரான குட்டி குட்டி கோலம்லாம் நிறைய போட்டிருக்கோம். 3 டாட்ஸ் கோலம்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதனால் போடுங்க. புள்ளி வந்துட்டு இப்படி தனியாக தெரியணும்.
சரிங்களா? நெல்லிக்கோலம், அதாவது கம்பி கோலம்னு சொல்லுவாங்க, சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க. புல்லு இந்த மாரி தனியா தெரியணும். அதனால இந்த 2 விரல யூஸ் பண்ணி தான் போடணும். பூக்கோலத்துக்கு வந்துட்டு இந்த 3 விரலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இந்த 5 விரலும் கூட யூஸ் பண்ணி போடலாம். சரிங்களா? அது உங்களோட விருப்பம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே கோலத்துல வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வளைவு நெளிவுகள் தான். சரிங்களா? அதனால நீங்க இத கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் ஈஸியா வரும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கோலத்தோட நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.